இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான். என்னுடைய இந்த டெலகிராம் குரூப்லேயும் சரி அண்ட் வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயும் சரி லைவ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். நான் வந்து 10 போஸ்ட் போட்டேன், 15 போஸ்ட் போட்டேன். பட் அடுத்து வந்து என்ன கேட்டகரியில் என்ன டைட்டிலில் நான் வந்து போஸ்ட் போடணும், எனக்கு வந்து ஐடியாஸே வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் வந்து quora.com வெப்சைட் போயிருங்க. ஜஸ்ட் அதில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஐ திங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமலே நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதில் மேலே போயிட்டு சர்ச் Quora அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி, உங்களுடைய பிளாக் வந்து என்ன கேட்டகரி, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 2 வேர்ட் மட்டும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பாருங்கள், ஹவு டு கிரியேட் பேக்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து தரேன். ஸோ கீழே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹவு கேன் ஐ கிரியேட் 1000 பேக்லிங்ஸ் ஃப்ரீ, how to I create backlinks for Google. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ how can I create 1000 backlinks free. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் நான் தேடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மட்டும் கிடையாது, இதுக்கு ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூஸரே வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு லோடிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த கேட்டகரியில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ இந்த கொஸ்டினை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் கண்டென்ட் உங்களால் வந்து எழுத முடியும், புரியுதுங்களா? ஸோ மேலே வந்து பாருங்கள், how can I create 1000 backlinks free. தென் அடுத்த கொஸ்டின் வந்து கீழே வந்து பாருங்கள். ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதில் என்னெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை பக்கத்துலேயே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் கொஸ்டின்ஸில் வந்து பாருங்கள், how to you create bitly backlink, how can I get quality backlinks for my site, how can I get quality backlink easily, how do I get 5000 to 6000 backlinks instantly, how do I create free backlinks for lyrics website. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன டைட்டில்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த quora.com நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். தென் அது மட்டும் கிடையாது, கீழே நீங்கள் போனீங்க அப்படின்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வேறு யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய லிஸ்ட் எல்லாமே கீழே வந்து காட்டணும், புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கண்டென்ட் எழுதக்கூடிய அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் வந்து இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இல்லைனா இந்த கொஸ்டினை வந்து அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க, புரியுதுங்களா? ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிட்டு நீங்கள் கூகுளில் போய் தேடினாலே போதும். இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் இல்லை நீங்கள் quora.comலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யாராவது வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை படிச்சுட்டு அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா how to you make natural backlinks அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து இங்கே நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஐடியாஸை மட்டும் எடுத்துக்கோங்க, புரியுதுங்களா? இதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் போடாதீங்க, அது வந்து இல்லீகல். அந்த மாதிரி போட்டிங்க ஆக்சஸ் அப்ரூவலுக்கு வந்து பிரச்சனை இருக்கும். ஆக்சஸ் அப்ரூவல் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல, எனக்கு அடுத்தடுத்து என்ன டைட்டில் கொடுத்து நான் கண்டென்ட் எழுதணும் எனக்கு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே கிடைக்கல அப்படின்றவங்க ஜஸ்ட் இந்த quora.comல போங்க. உங்கள் பிளாக் கேட்டகரி சம்மந்தமான ஒரு சின்ன டைட்டில் ஒரு 2 வரி இல்லைனா 3 வரியில் வந்து போட்டு நீங்கள் தேடுங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் யாராவது வந்து பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் கூட ஒரே கொஸ்டின்ஸ்க்கு வந்து மல்டிபிள் ஆன்சர் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஆன்சரில் நீங்கள் படிங்க. படிச்சுட்டு ஸோ அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணி போடாமல் என்னங்கிறத ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து நிறைய கண்டென்ட் வந்து இந்த quora.comல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.